இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் மறுபடியும் உங்கள் ஒவ்வொருவரையும் அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற ஒவ்வொரு வாய்ப்பும் ஏதோ ஒரு காரியத்தை நம்மில் செய்ய விரும்புகிறார். ஆகவே தான் ஆண்டவர் இப்படிப்பட்ட வாய்ப்புகளை நமக்கு தருகிறார். இந்த நாளிலும் அவருடைய வேதத்தை நாம் தியானிக்க கர்த்தருடைய ஆவியானவர் நம் மீது இறங்கி வருவார். அவருடைய சித்தம் நம்மில் நிறைவேறுவதற்கு உம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று ஆண்டவர் ஜெபம் பண்ண சொல்லி கொடுத்தாரே, அவருடைய சமூகத்துல நாம் அன்றாடி கேட்போமா? இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இதோ நாங்கள் உம்மிடத்தில் வருகிறோம். நீர் விரும்புகிற காரியத்தை எங்கள் ஒவ்வொருவரிலும் செய்துவிடும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள தகப்பனே, ஆமேன், ஆமேன். இந்த நாளிலும் நாம் சிந்திக்கும்படியாக நான் தெரிந்து கொண்ட தலைப்பு நீதியாகிய சமாதான பலன். நீதியாகிய சமாதான பலன். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 11வது வசனம். எந்த சிற்றையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும், ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அன்பானவர்களே, சிட்சைகள் வருகிற போது அநேகர் ஆண்டவரை விட்டு தூரமாய் போய்விடுகிறார்கள். ஆண்டவர் விதைக்கிறவனுடைய ஓமையை சொல்லுகிற போது சில விதை கற்பாறை நிலத்தில் விழுந்தது, அது முளைத்தது, ஆனால் அது வேர் கொள்ள முடியவில்லை. உபத்திரவம் துன்பமும் வருகிற போது அவர்கள் பின்வாங்கி போய்விடுகிறார்கள் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, இந்த நீதியாகிய சமாதான பலனை அவர்கள் சுதந்திரிப்பதில்லை. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற காரியத்தை கவனியுங்கள். எந்த சிற்சையும், ஆண்டவர் நமக்கு தருகிற எந்த சிற்சையாக இருந்தாலும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் சொல்லுகிறார், உங்கள் தலையில் உள்ள மயிரெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் நம்மை அறிந்திருக்கிறார். ஆண்டவருடைய சித்தம் இல்லாமல் நம்முடைய வாழ்வில் எந்த ஒரு சேதமும் வர முடியாது, எந்த ஒரு நஷ்டமும் வர முடியாது. கர்த்தரை அறியாமல் எதுவும் நடக்காது. பிரியமானவர்களே, ஆண்டவர் சொன்னார், இதோ நான் எல்லாவற்றையும் செய்கிற கர்த்தர் என்று சொல்லி ஆண்டவர் தம்மை அறிமுகப்படுத்தினார். பிரியமானவர்களே, ஆகவே ஆண்டவர் நாம் அவரை விட்டு விலகும் போது ஆண்டவர் நம்மை சிட்சிக்கிறார். எபிரேயருக்கு எழுதின நிருபம் 12வது அதிகாரம் 5வது வசனத்திலிருந்து படிக்கிறேன், கவனியுங்கள். அன்றியும் என் மகனே, கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவரால் கடிந்து கொள்ளப்படும் போது சோர்ந்து போகாதே. ஆண்டவர் நம்முடைய வாழ்வில் சிறு சிறு சிட்சைகளை தரும்போது ஆண்டவரிடமாய் நாம் திரும்பாவிட்டால் அதற்கு அடுத்தபடி அதைவிட ஒரு பெரிய நஷ்டத்திற்குள் ஆண்டவர் நம்மை ஒப்பு கொடுப்பார். ஏனென்றால் இந்த பூமி நமக்கு நிரந்தரம் அல்ல. எதிர்பார்ப்போடு இந்த பூமியிலே கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார். நம் ஒவ்வொருவரை கொண்டும் அவர் செய்ய நினைத்த காரியம் எப்படியாகிலும் நிறைவேற வேண்டும் என்று எதிர்பார்ப்போடு நம்முடைய அருகில் வந்து நிற்கிறார். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய தன் கிட்ட சேராத புத்தி இல்லாத குதிரையை போலவும் கோவேறு கழுதையை போலவும் நீ இருக்க வேண்டாம் என்று ஆண்டவர் சொன்னார். பிரியமானவர்களே, ஆண்டவர் எதிர்பார்ப்போடு நம்மை பார்க்கிறார். பாருங்கள், எபிரேயர் 12வது அதிகாரம் 6வது வசனத்தில், கர்த்தர் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை அவர் சிட்சித்து தாம் சேர்த்து கொள்ளுகிற எந்த மகனையும் தண்டிக்கிறார் என்று பிள்ளைகளுக்கு சொல்லுகிறது போல உங்களுக்கு சொல்லி இருக்கிற புத்திமதியை மறந்தீர்கள். இவ்வளவு அழகாக சொல்லுகிறார் பாருங்கள். 7வது வசனத்திலே மறுபடியும் சொல்லுகிறார், நீங்கள் சிட்சையை சகிக்கிறவர்களாக இருந்தால் தேவன் உங்களை புத்திரராக எண்ணி நடத்துகிறார். நாம் புத்திரர் தானே, நாம் ஆண்டவருடைய பிள்ளைகள் தானே. அவர் சொல்லுகிறார், தகப்பன் சிட்சியாத புத்திரன் உண்டோ? நம்முடைய இருதயம் எப்படிப்பட்டது? நீதிமொழிகள் 22:15 சொல்லப்பட்டிருக்கிறது, பிள்ளையின் நெஞ்சில் மதியினம் ஒட்டி இருக்குமா.
நம்முடைய வாழ்வில் கூட ஒட்டி இருக்கிற அந்த மதியினத்தை நம்மை விட்டு விலக்குவதற்கு ஆண்டவர் சிட்சியின் பாதை வழியாக நடத்துகிறார். சில வேளைகளிலே ஏற்படுகிற நஷ்டங்களை கண்டு நாம் சோர்ந்து போய்விடுகிறோம். மறுபடியும் நான் நஷ்டப்படுகிறேனே, மறுபடியும் நான் பலவீனப்படுகிறேனே, வியாதிப்படுகிறேனே என்று கண்ணீர் விடுகிறோம். ஆனால் பிரியமானவர்களே, ஆண்டவரிடமாய் திரும்ப வேண்டும். அவருடைய சமூகத்தில் நம்முடைய வழிகளை விட்டு, நம்முடைய நினைவுகளை விட்டு அவரிடத்தில் திரும்பும்படி கர்த்தர் நம்மை அழைக்கிறார். ஆண்டவர் சொன்னார், பூமியில் இருந்து வானம் எப்படி உயர்ந்திருக்கிறதோ அப்படியே உங்கள் வழிகளை பார்க்கிலும் என் வழிகளும், உங்கள் நினைவுகளை பார்க்கிலும் என் நினைவுகளும் உயர்ந்திருக்கிறது என்று கர்த்தர் சொன்னார். பிரியமானவர்களை பாருங்கள், எபிரேயர் 12வது அதிகாரம் தொடர்ந்து 8வது வசனத்தை நான் படிக்கிறேன், கவனியுங்கள். எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை உங்களுக்கு கிடையாதிருந்தால், அவர் தகப்பனாயிருந்தால் நம்மை சிட்சிப்பார். வேதம் சொல்லுகிறது, எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை. நான் மட்டும்தான் கஷ்டப்படுகிறேன் என்று சொல்லக்கூடாது, நான் மட்டும்தான் இந்த பாடுகள் வழியாக செல்லுகிறேன் என்று சொல்லக்கூடாது. ஆண்டவருடைய சமூகத்துல வந்து அவரிடத்திலே ஜெபிக்க வேண்டும். ஆண்டவர் சொன்னார் ஏசாயா 30:15, நீங்கள் மனம் திரும்பி அமர்ந்திருந்தால் ரட்சிக்கப்படுவீர்கள், அமெரிக்கையின் நம்பிக்கையுமே உங்கள் பலனாய் இருக்கும் என்று ஆண்டவர் சொன்னார். மனம் திரும்பி அவரிடத்துல வர வேண்டும். இந்த சிட்சை எல்லாருக்கும் கிடைக்கும் சிட்சை. இது கிடையாதிருந்தால் நாம் வேசி பிள்ளைகளாய் இருப்போம் என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், தொடர்ந்து 9வது வசனத்தை படிக்கிறேன். அன்றியும் நம்முடைய சரீரத்தின் தகப்பன்மார்கள் நம்மை சிட்சிக்கும் போது அவர்களுக்கு நாம் அஞ்சி நடந்திருக்க, நாம் பிழைக்கத்தக்கதாக ஆவிகளின் பிதாவுக்கு வெகு அதிகமாய் அடங்கி நடக்க வேண்டும் அல்லவா? அங்கு ஒரு காரியத்தை கவனியுங்கள், நாம் பிழைக்கத்தக்கதாக. ஏனென்றால் ஆண்டவர் சொன்னார், சீலோவிலே கோபுரம் விழுந்து 18 பேரை கொண்டதே, மற்ற எல்லாரிலும் அவர்கள் பாவிகள் என்று நினைக்கிறீர்களோ? நீங்களும் மனம் திரும்பாமல் போனால் அப்படியே கெட்டு போவீர்கள் என்று ஆண்டவர் சொன்னார். நாம் பிழைக்க வேண்டுமானால் ஆண்டவருக்கு அடங்கி நடந்துத்தான் ஆக வேண்டும். அவர் நம்மை சிட்சிக்கிற தேவன். அந்த சிட்சை எல்லாருக்கும் கிடைக்கிற சிட்சை. எபிரேயர் 12:10 பாருங்கள். அவர்கள் தங்களுக்கு நலம் என்று தோன்றினபடி கொஞ்ச காலம் சிட்சித்தார்கள், இவரோ தம்முடைய பரிசுத்தத்துக்கு நாம் பங்குள்ளவர்கள் ஆகும் பொருட்டு, ஆமேன், நம்முடைய பிரயோஜனத்திற்காகவே நம்மை சிட்சிக்கிறார். ஆகவே எந்த சிட்சையும் தற்காலத்தில் சந்தோஷமாய் காணாமல் துக்கமாய் காணும். நம்முடைய வாழ்வில் ஆண்டவர் நம்மை சிட்சிக்கும் போது அது துக்கமாய்தான் காணும். அன்பிற்குரியவர்களே, எந்த சிட்சையும் ஆனாலும் பிரியமானவர்களே, ஆகிலும் பிற்காலத்தில் அதில் பழகினவர்களுக்கு அது நீதியாகிய சமாதான பலனை தரும். அல்லேலூயா. நம் ஒவ்வொருவரையும் நீதியினால் அலங்கரிக்கும்படி, அந்த சமாதான பலத்தால் அலங்கரிக்கும்படி கர்த்தர் வந்திருக்கிறார். ஆகவேதான் 12வது வசனத்தை பாருங்கள். ஆகையினால் நெகிழ்ந்த கைகளையும் தளர்ந்த முழங்கால்களையும் நீங்கள் திரும்ப நிமிர்த்தி, முடமாயிருக்கிறது பிசகி போகாமல் சொஸ்தமாகும்படிக்கு உங்கள் பாதங்களுக்கு வழிகளை செவ்வைப்படுத்துங்கள் என்று கர்த்தர் எதிர்பார்ப்போடு நம்மை அழைக்கிறார். பிரியமானவர்களே, நீதிமொழிகளின் புத்தகம் 3வது அதிகாரத்தை பாருங்கள். அங்கு 11-12 வசனங்களை படிக்கும் போது இதே காரியம் அங்கு சொல்லி இருக்கிறதை கவனியுங்கள். என் மகனே, நீ கர்த்தருடைய சிட்சையை அற்பமாக எண்ணாதே, அவர் கடிந்து கொள்ளும் போது சோர்ந்து போகாதே. தகப்பன் தான் நேசிக்கிற புத்திரனை சிட்சிக்கிறது போல கர்த்தரும் எவனிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அவனை சிட்சிக்கிறார். ஆகவே நமக்கு சமாதான நீதியாகிய சமாதான பலனை தருகிற இந்த ஆண்டவருக்கு முன்பதாக நம்மை தாழ்த்தி ஆண்டவருடைய சமூகத்துல நம்மை அர்ப்பணிப்போமா? நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். ஆண்டவரே, எங்களுடைய வாழ்வில் சிட்சைகள் வருகிற போது நாங்கள் சோர்ந்து போய் விடுகிறோம். ஆண்டவருடைய பாதத்துல கண்ணீரோடு நாங்கள் வந்து காத்திருக்கும் போது, ஆண்டவரே, மனம் திரும்பி அமர்ந்திருக்கும் போது, ஆண்டவர் மறுபடியும் எங்களுக்கு தருகிற இந்த மேன்மைக்காக, சமாதான பலனுக்காக, அந்த நீதியாகிய சமாதான பலனுக்காக நன்றி. ஒவ்வொருவரையும் கர்த்தர் அப்படி ஆசீர்வதிக்கிறதற்காக நன்றி சொல்லுகிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் எங்களை அர்ப்பணிக்கிறோம், எங்கள் ஜீவனுள்ள தகப்பனே. ஆமேன், ஆமேன். மகிமை